இலங்கையில் இருந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் டிட்வா புயல் காரைக்கால் மற்றும் வேதாரண்யத்திற்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதனால் வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதை நேரலையில் காணலாம். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம். இந்த டிட்வா புயலின் தாக்கம் நாகை வேதாரண்ய கடற்கரையில் எந்த அளவில் இருக்கிறது? கள நிலவரங்களை வழங்கல். இலங்கையில் இருந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் டிட்வா புயல் காரைக்கால் மற்றும் வேதாரண்யத்திற்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இதனால் வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசி வருவ அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடல் சீற்றமோடு அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்து வருகிறது. தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது டிட்வா புயல். இதன் காரணமாக வேதாரண்யத்திற்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. புயலால் வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. விவரங்களை தருவதற்காக இணைகிறார் சுப்பராமன். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என, கடலின் சீற்றம் எந்த அளவு இருக்கிறது? பாதுகாப்பு உபகரணங்கள், மீட்பு குழுக்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது காலையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இலங்கையில் இருந்து அந்த டிட்வா புயல் என்பது தமிழகத்தை நோக்கி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டம், அதே போல புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அந்த புயலானது நெருங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் மதிய வேளையில் அந்த புயல் வேதாரண்யம் காரைக்காலுக்கு இடையே வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. தற்பொழுது 90 கிலோமீட்டர் அளவில் அந்த மையம் கொண்டிருக்கிறது. அந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இந்த புயல் நாளை மாலை கரையை தொடாமல் அது வலுவிழக்கக்கூடும். அது புயலாக மாறி கரையை கடக்காமல் அது வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் மீனவர்களுக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலுக்கு செல்ல வேண்டாம், பலத்த காற்று வீசக்கூடும், 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மீனவர்கள் யாரும் இந்த பகுதிக்கு கடலுக்கு செல்லாமல் தற்பொழுது இந்த பகுதியானது மயான அமைதியாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கடல் அலையானது வழக்கத்தை விட மேலும் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த கடல் அலை எப்பொழுதும் இருக்கக்கூடிய அளவை விட தற்போது அந்த புயலின் காரணமாக அந்த காற்று வேகமாக இந்த பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீனதயாளன் காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் தற்பொழுதுதான் சற்று மழை ஓய்ந்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த புயல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே காற்றும் அதே போல அந்த அலையுடைய வேகமும் சற்றும் குறையாமல் இருந்து வருகிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி சுப்பராமன்.